ஹலோ ஆல். இன்னைக்கு காலையிலே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நான் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டதுனால சரி ஓகே பிளிங்க்லீட்டில் வந்து கொஞ்சம் பெயிண்ட்டு ப்ரஷ் எல்லாம் ஆர்டர் போட்டேன். ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் வச்சுருந்தது அக்ரலிக் பெயிண்ட் வாங்கணும்னு. சரி ஆர்டரை போட்டுருவோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 4 ஐட்டம் தான் ஆர்டர் போட்டேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குலாம் வந்துருச்சு. அது வந்தோடனே பிரித்து பார்த்தேன். உள்ள இது பிரித்து பார்த்துட்டு அதுதான் உங்களுக்கு இப்போ அன்பேக்கிங் வீடியோ மாதிரி காட்ட போகிறேன். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரஷ்ஷு, மாஸ்கிங் டேப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரலிக் பெயிண்ட் 2 வாங்கியிருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்களே பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெயிண்டிங்லலாம் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்களும் ஜாலியாக இருப்பீங்க இதை பார்த்துட்டு. இந்த பெயிண்ட்லாம் வச்சு என்ன பிளான்னா, சாப்பிங் போர்டு 2 உடஞ்சி கிடக்கு. அதில் ஏதாவது இந்த பெயிண்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த பிளிங்கிட் ஜெப்டோலாம் ஆர்டர் பண்ணால் அதோட கவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா கவரையும் எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி பிக்சரிக் அனிமேஷன் கார்ட்டூன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேப்பரில் கார்ட்டூன் வரைஞ்சிருக்கிறது அது ரொம்ப பிடிக்கும். அந்த பேப்பரோட சவுண்டு, அந்த இமேஜஸ்லாம் பார்க்குறது அதை நான் ஒரு கலெக்ஷனாகவே எடுத்து வச்சுக்குவேன். அதே மாதிரி இதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் என்னோட கலெக்ஷன்ஸில். தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்கிட்ட பெயிண்ட் இல்லை. சும்மா கேமலினோட இந்த மாதிரி வாட்டர் கலர் பெயிண்ட்டு, ஸ்கெட்சு, அதுக்கப்புறம் க்ரையான்ஸ் இது 3 தான் இருந்தது. அதை 3ஐயும் எடுத்து வச்சுக்கிட்டு தென் புதுசாக வாங்கினதை வந்து அன்பேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாஸ்கிங் டேப்பை தான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து அரௌண்ட் ஒரு 45 ருபீஸ் போட்டிருக்காங்க. நான் அதை விட கம்மியாக தான் வாங்கினேன். அதாவது பெயிண்ட் பண்ணும்போது 4 கார்னரில் எல்லாம் அப்படி பெயிண்ட் வந்து இன்பாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி வாங்கினது. தென் இந்த பேஸ்டல் கலர் பெயிண்டிங் வந்துட்டு ஒரு 6 பீசஸ் இருக்குது. அதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன கலர் இருக்குது அப்படின்றத வந்து ஷேட்ஸ் எல்லாம் வெளியிலேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உள்ள மொத்தம் 6 கலரு. அது 6ஐயும் பிரித்து பார்த்தோன்னா எல்லாமே செம்மையாக இருந்தது. ஒன்று ஆனியன் பிங்க்கு, பேபி பிங்க்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ளூயிஷ் கலரு, லாவெண்டர் கலர். இதுலேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு 50 ml பாட்டிலு. இது வெளில வாங்கினா ஒரு 30 ருபீஸ் அந்த மாதிரி சம்திங் அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மல் கலர்ஸ், அதாவது டார்க் கலர்ஸு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 கலர்ஸ் இருந்தது. திறந்தோடனே அதில் ஒரு பேப்பர் இருந்தது, கலர் மிக்சிங் கைடு மாதிரி. தென் அந்த பேப்பரில் வந்துட்டு ஒரு பெயிண்டிங் வேறு ட்ரா பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு ட்ராயிங் அவுட்லைன் மட்டும் இருந்தது. அப்புறமா வரையலாம் பெயிண்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டேன். தென் எல்லா ஷேடுமே கொஞ்சம் டார்க் கலர் நல்லா இருந்தது. இதுலேயும் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. அதை விட அது ஒரு 5 ருபீஸ் கம்மி தான் ஒரு சிங்கிள் பாட்டிலோட விலை. பேஸ்டல் ஷேட்ஸை விட நார்மல் கலர் ஷேடு வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி தான், 5 ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருந்தது. காலி ஆகிடுச்சுன்னா நம்ம தனியாக கூட வாங்கிக்கலாம் போல். தென் இந்த ப்ரஷ்ஷு 240 போட்டிருக்காங்க. ஆனால் நான் ஒரு 150 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். 100 அந்த மாதிரி. ஒரு 7 ப்ரஷ் இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த பேஸ்டல் ஷேடை வச்சு என் உண்டியலில் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து நான் ஒன்று வரைய போய் அது ஒன்று வந்துருச்சு. கடைசியில் ஜிஸ்டி பொம்மை மாதிரி என் வீட்டில் எடுத்து வச்சுட்டேன் இந்த உண்டியலை. என் ஹஸ்பண்ட் கூட கேட்டாங்க, ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்க இதை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த டார்க் கலர்ஸ் எடுத்து என்னோட சாப்பிங் போர்டு வந்து 2ஆக கட் ஆகிடுச்சு. இதை வந்து 2 வீடியோ எடுத்தேன். ஒன்று வந்துட்டு நார்மல் அந்த நான் என்கிட்ட இருக்க கேமல் கலரை வச்சு பாதி போர்டை பெயிண்ட் பண்ணி சாப்பிட்லாமான்னு சொல்லி கிச்சனில் வச்சுருக்கேன். தென் அக்ரலிக் பெயிண்ட் வந்தோன்னா ஓகே இந்த மாதிரி கோலம்லாம் போடுவாங்கல்ல போர்டில், ஸோ நம்மளும் அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமிங் போர்டு மாதிரி தான் இதை ரெடி பண்ணேன். நல்லா அழகாக பெயிண்ட் பண்ணிட்டு சுற்றிலும் கோலம் மாதிரி பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி கண்ணுக்கு அப்பீலிங்காக. எனக்கு கோலம் பார்த்தாலே ஒரு ஆசை வரும், கோலம் போடுறது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ரெட் கலரை ஃபுல்லாக பேஸுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த ஷாப்பிங் போர்டு வுட்டில் அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு 4 பக்கத்து பார்டர் கோலம் போட்டுட்டு அதுக்கு நடுவில் வந்துட்டு நல்வரவு அப்படின்ற மாதிரி எழுதிட்டு 2 சைடும் ஒரு 6 புள்ளி 5 புள்ளி வச்சு ஒரு சிக்கு கோலம் போட்டு விட்டுட்டேன். இங்கிட்ட ஒரு கோலம் அங்கிட்ட ஒரு கோலம் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டேன். இதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு வீடியோ ட்ராயிங் வீடியோ இல்லைனா ஒரு டெய்லி விலாக் வந்து நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். தென் இந்த நல்வரவு அப்படின்ற போர்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ